உலகத்தில் சர்வதேச நாடுகளில் இருக்கிற போதைப் பொருட்கள்லாம் வந்து இங்கே புழக்கத்துக்கு வந்ததுன்னா அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தானே. முதலமைச்சர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடே இல்லை, அப்புறம் வந்து காவல்துறை மட்டும் இருக்குமா? அதனால அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ ஷூட்டு 2 ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு எப்படி ஃபோட்டோ நல்லா வந்துதா, இதை வந்து எல்லா பத்திரிக்கை போட்டாங்களா, ஏன் அவங்க போடலாம், அது கேளுங்கன்னு கேட்கறதுல காட்டுற அக்கறையை இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது கேட்கணும். திமுகவில் மட்டும் குடும்ப ஆட்சி நடக்கல, அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடக்குது. எடப்பாடி அவர்களுடைய மகன் அப்புறம் அவருடைய சம்பந்தி அவங்களோட தலையீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார் செங்கோட்டையன். இதை பற்றி அவங்க கருத்து சார்? அதுதான் அவர் போய் சேர்ந்த இடம் அப்படி அதை நியாயப்படுத்த என்ன பண்ணணும். அரசுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் இருந்தார்கள் என்றால் அது செங்கோட்டையன் மட்டும்தான். அடுத்த தேர்தலில் செங்கோட்டையன் திமுக ஆதரவோடு நிற்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் ஒரு கல்லூரி மாணவி வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருக்கார். இது வந்து பெரிய பூதாகரமாக வந்து பேசப்பட்டுட்டு வருது. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அசம்பாவிதங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே வரீங்க. அதுக்கு உதாரணமாக வந்துட்டு இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. திமுக ஆட்சி பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? இல்லை, திமுக ஆட்சி பற்றி தான் நீங்கள் சொன்னீங்களே, கோவையில் பூதாகரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பெண்கள். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 வயது குழந்தை முதல் 80 வயசு பாட்டி வரை பாதுகாப்பற்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு வேரூன்றி வருது. இன்றைக்கு ஒரு அரசு இருக்கு, காவல்துறை இருக்கின்ற ஒரு நம்பிக்கை அல்லது பயம், அச்சம், குற்றம் செய்கிறவங்களுக்கு காவல்துறை மேலே இருந்த அந்த பயம்லாம் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு திமுககாரங்களை பிடிச்சா வடக்கிலிருந்து தப்பிச்சு வந்துடலான்ற வகையில் இன்னைக்கு காவல்துறை தன்னுடைய கடமைகளை வந்து திமுக ஆளுங்கட்சிக்கு ஒரு ஏவல் துறையாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கே தவிர, இன்னைக்கு சாதாரணமாக நான் அந்த வர சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே டிராஃபிக் போலீஸுடைய அவங்க பேரே டிராஃபிக் போலீஸ் தான். தமிழ்நாடு காவல்துறையில் டிராஃபிக் போலீஸ்னு ஒரு தனி பிரிவு இருக்குது. டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இன்னைக்கு எந்த டிராஃபிக்லையாவது ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்களா பாருங்க, போலீஸ் இருக்காங்க. ஆனால் இருப்பாங்க எங்கே இருக்காங்கன்னா, எங்கேயாவது ஊரில் வந்து ஒரு இருட்டான இடத்துல சந்து முனையில் இருப்பாங்க. ஒரு எஸ்ஐ, ஒரு 5-6 கான்ஸ்டபிள் எல்லாரையும் நிறுத்தி ஊது, இது ஒன்று புகை ஜாஸ்தி வருது, இது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லை இது இருக்கா அது இருக்கான்னு அந்த. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு டிராஃபிக் போலீஸினுடைய வேலையே வசூல் தான். இந்த அரசுடைய கஜானாவை நிரப்புற வேலையை தான் இன்னைக்கு அவங்களுக்கு டார்கெட். அவங்க வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறதோ அல்லது அவங்க கண்டுபிடிச்ச குற்றங்களுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கிறதோ காவல்துறை பணியாக இல்லை. அவங்க டிராஃபிக் போலீஸ்னாவே அவங்க வந்து மாதத்துக்கு இவ்வளோ வசூல் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களோட டார்கெட் நிற்கிறத வச்சுருக்காங்க. அதனால் ஹெல்மெட் இல்லை, தண்ணி ட்ரிங்க் அண்ட் டிரைவ், இந்த மாதிரி அவங்க வந்து காவல்துறையில் போதுமான ஆட்கள் இல்லைன்றது காவல்துறையினுடைய நிலைமை. இப்போ அந்த ஆட்களையும் காவல்துறை செய்ய வேண்டிய கடமைகளில் அவங்க பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவங்கள வச்சு வசூல் பண்ணி எவ்வளோ அவங்க வசூல் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கேவலமான நிலைமை வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இல்லையா சார்? அதிமுக ஆட்சியில் வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் காசு வசூல் பண்ணினதே கிடையாதா? டிராஃபிக் போலீஸ் ஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் இது வந்து ஹெல்மெட் இல்லைன்னா 2000 அல்லது இந்த சாதாரண புகை அதிகமாக போச்சுன்னா 10,000 நான் போட்டோம். அப்போ வந்து அதாவது தண்டனை என்பது ஒரு குற்றம் செஞ்சவர்கள் தண்டனை வந்து இருந்தது. ஆனால் அந்த தண்டனை மட்டுமே அந்த தண்டனைன்ற பெயரில் இன்னைக்கு காவல் டிராஃபிக் போலீஸ் குற்றங்களுக்கெல்லாம் ஃபைன் தான். தண்டனைன்றதே அவங்களுக்கு ஃபைனு. மற்ற சிவில் வழக்கிலெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு போலீஸோ இல்லை கிரைம் போலீஸோ பிடிச்சா அவங்க வந்து கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை தருவாங்க. இது இவங்க வந்து ஃபைன் போடுறதுனால
அவங்க வந்து ஒரு புக்கை வச்சுக்கிறாங்க, நின்றுக்கிறாங்க, ஒரு ஃபோனை வச்சுக்கிறாங்க, அதை ஃபோட்டோ பிடிச்சி உடனே ஃபைன் போட்டு அவங்க பாட்டு கொடுத்துட்டு இது ஒன்றும் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு காசு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. இப்படி அதாவது ஒரு சில முறைகேடுகள் நடந்தால் கூட அந்த முறைகேடுகள் வந்து அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படுதுன்றேன். ஏன்னா இப்போது நீங்கள் சாதாரணமாக ஒரு வண்டிக்கு வந்து புகை லைசன்ஸை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அதை லைசன்ஸ் வாங்குவாங்கன்னு வச்சுங்க. அந்த ஆண்டு அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் போட்டோன்னா அதில் புகை இருக்கா என்ன இருக்குல்ல, அந்த இது முடிஞ்சிருச்சா எல்லாமே அதில் இருக்கும். இன்சூரன்ஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் ஒரு நம்பரை போட்ட உடனே அந்த எல்லாமே காட்டிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை பார்த்த உடனே எவனா இது ஒன்று டக்குன்னு போடுவாங்க. போடல உடனே அதில் என்ன இல்லைன்றது காட்டிடும். உடனே 10,000 ரூபா உங்களுக்கு ஃபைனு. அதாவது இந்த இது ஒன்று அதை வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபா போனோன்னா கோர்ட்டில் போய் 10,000 ரூபா ஃபைன் கட்டுறீங்களா, நான் பில் போட்டேன்னா இது வந்துடுன்னா அவன் சார் எங்ககிட்ட அவ்வளோ இல்லைன்னு. அதாவது அந்த தவறு செய்யறதுக்கு 2 பேரும் காரணம். ஆனால் அந்த தொகை வந்து ஒரு 1000 ரூபான்னா சரி நீங்கள் போட்டுங்க எனக்கு கட்டிடுவேன்னுவான். 10,000 ரூபான்னு நான் சொல்ல உடனே என்ன பண்ணுவேன், நான் மறந்துட்டேன் சார், நேற்று முடிஞ்சிருக்கேன், நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ இது ஒன்று நான் போய் இப்போ உடனே வாங்கிடுறேன்னு சொன்னேன்னா அது செட்டில்மெண்ட் ஆகிடுது இல்லை. அதாவது இதை வந்து இதை வந்து செய்ய வேண்டாம்னு சொல்லலை. அவங்க தவறு ஹெல்மெட் இல்லாமல் போகிறது வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கின்றதுனால அரசாங்கம் இது ஒன்று. ஆனால் அதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடையில் போய் காலையில் எழுந்து தூங்கிட்டு இருக்கணும், எழுப்பி போய் கடையில் இதை வாங்கிட்டு வான்னா அவன் சொல்ல அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு 10,000 ரூபா கட்டு 2,000 ரூபா கட்டுன்னா இது ஒரு சுதந்திரத்தன்மையும் அவங்களுடைய இயல்பு தன்மையும். இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்துட்டு நிறைய போதை கலாச்சாரங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது இந்த ஒரு காரணமும் வந்துட்டு பெண்கள் மீது இல்லம்மா. நான் என்ன சொல்றேன், போதை கலாச்சாரம் வந்து இந்த ஆட்சியில எந்த நடவடிக்கை எடுக்க போடல. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல இன்னைக்கு தேசியமயமாக்கின மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே அந்த காலத்துல நான்லாம் படிக்க சொல்ல வந்து வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் ஒரு பாட்டியோ இல்லை ஒரு வயசானவங்களோ உட்காந்துக்கிட்டு கம்பர் கட்டு வைப்பாங்க, இழந்த மனம் வைப்பாங்க. இப்போ எல்லாம் போது அதுவும் டிசைனாக சாக்லேட்டில் என்ன போன அந்த ஸ்டிக்கரில் இது இதில் அது சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைக்கு போதை மாணவர்கள்கிட்டையும் இன்னைக்கு ஆசிரியர்கள் ஒரு 1-2 பேர் போதையில் வராங்கன்றது குற்றச்சாட்டு, அது உடனே நடவடிக்கை. ஆனால் மாணவர்கள் இன்னைக்கு போதையில் வராங்களா, அதை தடுக்க முடியல. அவன் ஆசிரியர் அடிக்கிறான், வெட்டுறான், பள்ளிக்கூடத்தில் வந்து கத்தி எடுத்துகிட்டு வரான். ஆசிரியர் பயந்து போய் ஒரு என்ன அவரை கேட்டால் என்னால் நான் பரம்பு எடுத்துன்னு வந்தாவே என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நான் கொம்பு வச்சுட்டு இருந்தாவே குற்றச்சாட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடுன்றது ஒரு சில ஆசிரியர்கிட்ட இல்லைன்றது உண்மை. ஆனால் மாணவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் இன்னைக்கு ஆசிரியர் இருக்காங்க. அதனால இன்னைக்கு சிறு வயசுலயே வந்து போதை எளிமையா கிடைக்கிறதுனால, இலகுவா கிடைக்கணும், அது ஒரு டிசைனா கிடைக்கிறதுனால தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. நிறைய இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்றத நம்புறேன். கண்ட்ரோல் பண்ணா எப்படி விற்கிறாங்க? நீங்க கண்ட்ரோல் பண்றது உண்மையானால் எப்படி அவங்களுக்கு ஒரு சாதாரணமா இப்போ போதை பொருள் விற்கிற இடம் எப்படி தெரியும் அவனுக்கு? அவன் ஒரு மாணவன் போய் அதை வாங்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா, இப்போ ஒரு மாணவனுக்கு தெரியுது, ஆனா போலீஸுக்கு தெரியாதா? விற்க முடியுமா? போலீஸ் வந்து உறுதியா நடவடிக்கை எடுத்து கண்காணிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல புழக்கத்தில் எப்படி இருக்கும்? ஒரு மாணவன் வந்து ஒரு மாணவனோ யாரோ ஒருத்தர் அதை பயன்படுத்துகிறவங்க வந்து அதை இலக்காக வாங்குற இடம் அவங்களுக்கு தெரிய சொல்ல, அப்போ காவல்துறைக்கு தெரியாதா? அப்போ காவல்துறை என்னன்னா அது வந்து அதை விற்கிறவங்களோ இல்லை அதுக்கு ஆதரவாக இருக்கவங்க மேலேயோ நடவடிக்கை எடுக்க முடியாத அளவு அவங்களுடைய கைகள் கட்டப்படுகின்றன. அவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிறதுனால, காவல்துறை அவங்கள பார்த்து பயப்படுறதுனால அவங்களுடைய ஆதரவான ஒருத்தர் அதை செய்ய சொல்ல அதை தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு போதை பொருள் புழக்கத்துக்கு வருதுன்னா என்ன காரணம்?
அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து வைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து அது இதுல திமுக சைடுல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய போதை கலாச்சாரம் வந்துட்டு வெகு லகுவாக ரொம்ப எளிமையாக உள்ள வந்து புழக்கத்துல வர ஆரம்பிச்சது. அந்த கவர்மெண்ட் வந்து தடுத்து நிறுத்த தவறிட்டாங்க. அத திமுக இப்ப வந்து கையில் எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஞ்சா ஒழிப்பு 2.0 எடுத்து ரொம்ப தீவிரமான முன்னெடுப்புகளை வந்து 2.0 1.0 சொன்னவரெல்லாம் அவர் ரிட்டையர் ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் இருந்தது, அதை வந்து நாங்கள் கண்டுக்காமல் இருந்தோம்னு சொல்கிறதே தவறு. அது உண்மை இல்லை. அதை நான் பின்னால் விளக்கம் சொல்கிறேன். நான் கேட்குறேன், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷம் 5 வருஷம் நடந்துட்டு 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதிமுக ஆட்சியில் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னதையே நான் ஏற்றுக்கல, அது வேற. ரெண்டாவது, அப்போ மத்தப்பட்டமை வந்து திமுகவினுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக்கு விற்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு ராமநாதபுரத்தில் கஞ்சா பிடிச்சவங்க யாரு? எல்லாத்தோட வெக்கக்கேடு. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாளமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை வளர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது ராஜீவ்காந்தி மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை புரட்சித் தலைவி அம்மா சீரமைச்சு, அது எவ்வளோ பெரிய நடையில் அந்த பில்டிங்லேருந்து எல்லாத்தையும் புனரமைச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகையை எழுதினாங்க, இன்றைக்கி உருவாக்குனாங்க. ஆந்திராவிலிருந்து நம்பிக்கையோட மற்ற மாநிலங்கள் இருந்தவங்க எல்லாம் அதிமுக ஐடிவிங்ல இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? நான் சொல்லிடுறேன்பா, நான் அதுக்குள்ள அவசரப்படுறேன். அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை உருவாக்கினாங்க. அங்கே இல்லாத மருத்துவ வசதிகளே இல்லைன்ற அளவுக்கு ஒரு தனியார் மருத்துவமனைகளை விட சிறந்த மருத்துவமனையை அதை உருவாக்கினாங்கல்ல. அதை உருவாக்கி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து அந்த இடத்துல ஒன்றுமே செய்யலை. இவங்க ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் அங்கே வச்சுருக்காங்க, அது கருணாநிதி படத்தையும் வச்சுருந்தாங்க. அதுதான் சாதனை. இதை செஞ்சுட்டு அதுக்கு கீழே போலீஸ் அவுட் போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் 2 கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்கல்ல வித்துருந்தவனை. ஒரு ஆஸ்பத்திரி முன்னால் நோய்வாய்ப்பட்டு அந்த போதை பழக்கத்தெல்லாம் மீட்கின்ற நோக்கத்தோடு மருத்துவ சிகிச்சை வர்ற இடத்துல அங்கே கஞ்சா வித்துட்டு இருந்தீங்க. அது யாரு? திமுக தானே வித்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் மற்ற இடங்களை விற்கிறது கூட பரவாயில்ல, அங்கே விற்று போதைக்கு அடிமையானவங்களும் மீட்கிறதுக்காக இங்கே மருத்துவமனைக்கு வந்தால் அங்கேயே நீங்கள் மருத்துவம் பார்த்துட்டு வர்றவனுக்கு கஞ்சா விற்றதை வந்து ஒரு நிலையை உருவாக்குனாங்கன்னா, போலீஸ் அவுட் போஸ்ட் பக்கத்தில் எப்படி கஞ்சா வைக்க முடியும்? அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே எப்படிமா வைக்க முடியும்? அப்படி, அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனை இதெல்லாம். இன்றைக்கி ஒரு மருத்துவமனை, அதுவும் தலை சிறந்த மருத்துவமனை, எப்போவுமே அங்கே வந்து ஒரு 100 பேராவது போயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல பகிரங்கமாக கஞ்சா விற்கிறாங்க, அதுவும் 2 கிலோ கஞ்சா பிடிக்கிறாங்கன்னா, அப்போ வந்து எவ்வளோ பெரிய முறைகேடு அங்கே நடந்திருக்கு. இந்த போதை கலாச்சாரம் தடுக்க முடியாமல் இருந்திருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது அதிமுக ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அப்போ வந்து என்ன பான்புராக் இருந்தது. இந்த பான்புராக்கு போட்டுட்டு எங்கே பார்த்தாலும் துப்பிட்டு இருந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்து அதை வந்து நாங்கள் ஒழித்தோம், அதை தடை பண்ணோம். எந்த கடையில் விற்கக்கூடாதுன்னு கடுமையாக உத்தரவு போட்டோம். அதை போட்டு நடைமுறை கொண்டு வந்தோம். அது நீங்கள் சொல்கிற பான்புராக் கலாச்சாரம் அதிமுக ஆட்சியில் வந்து உருவாச்சுன்றது, அது வந்து வடநாட்டிலேருந்து அதை வந்து யாரை பார்த்தாலும் பான்புராக்கை போடுறதையும் கையை இப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த நிலைமை வந்து அதிமுக ஆட்சியிலே ஒழிச்சிட்டோம்ல. அது ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த சாக்லேட்டு போதே, சாக்லேட் கஞ்சா, இந்த மெத்தப்பெட்டமைன் என்னென்னவோ உலகத்தில் சர்வதேச நாடுகளில் இருக்கிற போதைப் பொருட்கள்லாம் வந்து இங்கே புழக்கத்துக்கு வந்ததுன்னா அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தானே. நீங்கள் 4.5 வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னு ஒரு பொதுவாக கடந்து போயிட முடியுமா? அப்போ உங்களுடைய கடமை என்ன? 5 வருஷம் ஆட்சிக்கு வந்த நீங்கள் 4.5 வருஷத்தில் இது தடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? எப்படி தடுப்பீங்க? தடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கீங்களே. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போதை. இன்றைக்கி இல்லாத எது போதை எது இல்லைன்றதே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி விதவிதமாக டிசைனாக போதைப் பொருட்கள் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குல்ல. இன்னைக்கு எந்த காவல் நிலையத்திலேயாவது போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுதா?
இன்னைக்கு ஒவ்வொரு காவல்துறையிலையும் வந்து ஒரு சில இடங்கள்ல வெளியே வருது. என்ன வருதுன்னா அது 2 கோஷ்டிக்குள்ள தகராறு வந்து நீ வைக்கணுமா நான் வைக்கணுமான்றதுனால வெளியே வருதே தவிர இவங்க போலீஸ் போய் கண்டுபிடிச்சோ இல்லை அங்கே இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுத்தோ அது வெளியே வரல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காவல்துறை. இன்னைக்கு காவல்துறைக்கு ஒரு டிஜிபி நியமிக்க முடியல. காவல்துறைக்கு ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாம அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்துகின்ற அதிகாரமற்ற ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சிருக்காங்க. அந்த பொறுப்பு டிஜிக்கு மேல டிஜிபி ரேங்க்ல இருக்கவங்க 10 பேர் இருக்காங்க. அப்ப எப்படி காவல்துறையில ஒபே தி ஆர்டர் தான். அது ஏன் என்னன்றது கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுப்பீரியர் லெவல் ஆஃபீஸர் வந்து சொன்னாங்களா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். அதுதான் காவல்துறையினோட டிசிப்ளின். அப்படி இருக்க சொல்ல இன்னைக்கு ஒரு பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு வச்சுட்டு நீங்கள் மாசமா ஒரு 10 மாதம் அவரை வச்சுட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா ஒரு 5 மாதம் ஓட்டினீங்கன்னா அந்த பொறுப்பு டிஜிபிக்கு கீழே இருக்கிற அவரை விட உயர்ந்த ரேங்க்ல இருக்கிற அவருடைய சர்வீஸில் மூத்த இவரை வந்து வேலை வாங்குற ஒரு அதிகாரிகளை இவரை அதுக்கு கீழே நிலையில் இருக்கிறவர் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிங்கன்னா அவர்கிட்ட இவங்க ஆர்டர் போட முடியுமா? அவர் சொல்கிறத அவங்க கேட்பாங்களா? அவங்கள அவர் மதிப்பாங்களா? போலீஸில் வந்து மரியாதை தான் முக்கியம், ஒபே தி ஆர்டர் தான். ஆனால் ஒரு ரேங்க் குறைவான இப்போ நாளைக்கு அவர் டிஜிபி இல்லைன்னா இவங்களுக்கு கீழே நின்று கை கட்டி நின்று வேலை செய்யணும். அவரை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டு அவர் ஆர்டருக்கு இவங்க கீழே போடுவாங்க. எப்படி போடுவாங்க? அவர் அவங்கள பார்க்கவே பயந்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி உத்தரவு போடுவார்? காவல்துறை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்வருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு இங்கே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து சுத்தமாகவே சரி கிடையாது அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான போக்கை வந்து அதிமுக முன்வச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் காவல்துறை வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவே நான் காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோலில் இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. காவல்துறையே கண்ட்ரோலில் இல்லைன்ற காவல்துறை கண்ட்ரோல் இல்லாத காரணம் ஒரு சரியான தலைமை இல்லை. உத்தரவு போட்டால் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற கீழ் லெவல் அதிகாரிகள் அதுக்கு கட்டுப்படணும், அதை மதிக்கணும், அந்த தலைமையை அவங்க ஏற்கணும். அது இல்லைன்ற அதுவே இல்லாதப்போ இவங்க எப்படி அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடே இல்லை. அப்புறம் வந்து காவல்துறை மட்டும் இருக்குமா? அதனால அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ ஷூட்டு 2 ஃபோட்டோ ஷூட்டு எடுத்துட்டு எப்படி ஃபோட்டோ நல்லா வந்ததா இதை வந்து எல்லா பத்திரிகையும் போட்டாங்களா, ஏன் அவங்க போடலாம், அதை கேளுங்கன்னு கேட்கறதுல காட்டுற அக்கறையை இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது கேட்கணும்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த 5 வருஷத்துல இவங்க வந்து போதையை ஒழிக்கிறதா இருந்தா எப்படி கள்ளச்சாராயம் வித்தாங்க? கள்ளக்குறிச்சியில் 69 பேர் எப்படி ஏன் செத்தாங்க? அரசு சாராயத்தை டாஸ்மாகில் வாங்கி குடிச்சா செத்தான். கள்ளச்சாராயம் எப்படி 69 பேர் சாகிற அளவுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு அந்த இடத்துல எவ்வளோ நாள் ஒரே நாளில் விற்றதா? அப்போ காவல்துறை அதுவும் எஸ்பி அலுவலகத்துக்கு பக்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரில் 69 பேர் செத்தாங்கல்ல. அதுக்கு முன்னால் மரக்காணத்தில் செத்தாங்கல்ல. அங்கே ஒரு 30 பேருக்கு 32 எனக்கு மறந்து போச்சு. அது செத்தாங்கல்ல. அதில் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னா அன்னைக்கு அமைச்சராக இருந்த மஸ்தானுடைய மச்சான மாமனா அவங்களோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் தானே. அதில் வந்து கைது செய்யப்பட்டது யார்? திமுகனுடைய பிரமுகர் தானே. இல்லம்மா, இல்லம்மா, அது வேற இது வேற. நான் அதுக்கும் வரேன். அன்னைக்கு அது வந்து மஸ்தானுடைய உறவினர்கள் மட்டும் இல்ல, அங்க திமுகவினுடைய ஒரு நிர்வாகி கைது செய்யப்பட்டார்கள் அந்த வழக்குல மரக்காணத்துல. அதே குற்றச்சாட்டு இங்க கண்டுக்குட்டி பசுமாடுன்னு சொல்லி திமுக காரன் கைது பண்ணாங்கல்ல. அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கி அந்த மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன் வந்து 2 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. கள்ளச்சாராயத்தினால செத்துட்டாங்கன்னு சொல்லி புகார் வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கதறிக்கிட்டு வந்து இது மாதிரி வந்து உங்க கண்டுக்குட்டி வந்து சாராயம் விற்கிது, அதை கம்மி விலையில கிடைக்குதுன்னு குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு, எங்க சொந்தக்காரர் செத்துட்டாருன்னு வந்து எல்லாரும் சொல்ல ஒரு எஸ்பி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு 2 பேரும் நடுவில் உதயசூரியன் அந்த வசந்த கார்த்திகேயன் மாவட்ட செயலரை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் வயிற்று வலியில் செத்துட்டாங்க, அதனால் அவங்கெல்லாம் சாராயம் அந்த கண்ணுக்குட்டி விற்ற சாராயத்தை வச்சு சாவலை, அது நல்ல சாராயம் தான் அவர் விற்கிறாருன்னு சொன்னதுனால நான் மறுபடியும் குடிச்சிட்டு 67 பேர் செத்தான். நீங்கள் அன்னைக்கே அந்த 2 பேர் இது ஒன்று சொல்ல கள்ளச்சாராய சாவுன்னு உங்களுக்கு வந்து முறைகேடு வந்து சொல்ல நீங்கள் வந்து அதை தடுத்து இருக்க வேண்டிய நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்தி ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கல்ல.
நாட்டில் என்ன நடந்தாலும் கலெக்டருக்கு தெரியாது, எஸ்பிக்கு தெரியாது. கரூரில் 41 பேர் இறந்தாங்க கூட்டத்தை நெரிசலில் சிக்கின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு கலெக்டர் எஸ்பி வந்தாங்களா? ஆனால் இங்கே கள்ளச்சாராயத்தில் 2 பேர் செத்தாங்கன்ன உடனே அடுத்த நிமிஷம் இவங்க வந்து அதுவும் திமுக மாவட்ட செயலாளர் வசந்த கார்த்திகேயனை கூட வச்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு வயிற்று வழியில் சேர்த்தாரு. அதனால நீங்கள் கள்ளச்சாராயத்தெல்லாம் வாங்காமல் இருந்துடாதீங்க, அதை குடிக்காமல் இருந்துடாதீங்க, போய் குடிங்கன்னா அதை வாங்கி வச்சு அந்த சாவுக்கு வந்தவனை சேர்ந்து குடிச்சிட்டு செத்தாங்கல்ல. அந்த மாதிரி இது வந்து திமுக வேற ஆட்சி வேற இல்லை, ஆட்சி தான் திமுக தான் ஆட்சின்ற நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு அதிகாரிகள் செயலிழந்து இருக்கிறாங்க, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க. அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நமக்கு என்ன ஏதாவது இவங்க செய்யறத கட்டுப்படுத்த முடியல. ஆனால் இவங்க சொல்றதை கேட்டால் நம்ம அதுக்கு நாளைக்கு ஏதாவது வழக்கு நீதிமன்றம் போனால் நம்ம பதில் சொல்லணும். இவங்க பண்ணுற அயோக்கிய தனத்துக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, நம்ம எதுக்கு வழக்கு வாங்கணும்னு அவங்க பாட்டுக்கு தலையெடுத்தவங்களாம் தண்டல்காரன் அவனால் முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கான். இன்னைக்கு நிர்வாகன்றது ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இன்னைக்கு நான் இன்னும் சொல்றேன், இந்த ஆட்சியை பற்றி மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை பற்றிய செய்தி எதுவுமே வரக்கூடாது. இந்த ஆட்சிக்கு இந்த நாட்டு மக்களுடைய பாதிப்பு கொந்தளிப்பு, இந்த நாட்டு மக்களுடைய தேவைகள் எதுவுமே வந்து மீடியாக்கள் வெளியிட முடியாது. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் விவாதம் நடத்தாது. ஏதாவது உங்களை மாதிரி சோஷியல் மீடியாவில் செய்திகள் வந்தால் அதை வந்து அதிகாரிகள் கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அது என்ன வாட்ஸ்அப்பில் யார் வேணால் போடுவாங்க, அதெல்லாம் ஒரு செய்தியான்னு கேட்பாங்க. இதுதான் நிலைமை. இவங்க வந்து இன்னைக்கு அதிகாரிகளும் அரசும் ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கு. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலையோ காவல்துறை தலைவருடைய பாட்டுல இல்லை. அங்கங்க இருக்கிறவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால ஒரு இணக்கமாக இல்லாததுனால இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த ஆட்சி என்ன செய்ய போகுது, என்ன செய்யுதுன்றது அந்த திமுக காரனுக்கும் தெரியல, அதிகாரிகளுக்கும் தெரியல, பொதுமக்களுக்கு புரியல. கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு விஷயம் வந்து ஒன்று பேசியிருக்கிறாரு. திமுகவில் மட்டும் குடும்ப ஆட்சி நடக்கல, அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடக்குது. எடப்பாடி அவர்களுடைய மகன் அப்புறம் அவருடைய சம்பந்தி அவங்களுடைய தலையீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார் செங்கோட்டையன். அதை பத்தி உங்க கருத்து சார்? அதுதான், அவர் போய் சேர்ந்த இடம் அப்படி அதை நியாயப்படுத்தினா என்ன பண்ண முடியும்? திமுகவுக்கு போகிறவங்க வாரிசு உரிமையை நியாயப்படுத்தினா தானே போக முடியும். இது வரைக்கும் அதிமுகவினுடைய அரசியல் எதிரி திமுகவை வீழ்த்தணுன்றது தான் அதிமுகவுடைய நோக்கம். அதை எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்துலேருந்து திமுக ஒரு தீய சக்தி, அதை அரசியல் வந்து அகற்றுதான் எங்கள் லட்சியம் சொல்லி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திமுகவும் யாரோட சமஸ்தம் போனாலும் அதிமுகவை வந்து எதிர்ப்பது தான் அவங்களுடைய கொள்கையாகவும் அவங்களுடைய நடவடிக்கையாக வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அவங்களுடைய குற்றச்சாட்டு நாங்கள் பலமுறை வந்து அவங்க வந்து இது வாரிசு முறை கட்சி, இது மன்னர் ஆட்சி முறை, இது ஜனநாயக கட்சி இல்லை. இன்னும் தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு, திமுகவில் முதலமைச்சர் பதவிக்கு யாராவது நான் வருவேன்னு சொன்னாங்கன்னா அந்த கட்சியில் இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. முதலமைச்சர் பதவி கூட இல்லை, துணை முதலமைச்சராக வரேன்னு சொன்னா கூட அந்த கட்சியில் விட்டு வைப்பாங்களா? அது வந்து மன்னராட்சி முறை கட்சி. அதனால கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அதில் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ வர முடியும். அதனால அது வந்து ஆனால் அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டன் கூட என்னை போல ஒரு ஏழை எங்கேயோ ஒரு சிறுவம்பாளையம் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒருத்தன் தன்னுடைய உழைப்பால் இந்த கட்சி மேலே காட்டுற விசுவாசத்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், முதலமைச்சரும் வர முடியும்னு சொல்லி அவர் பல கூட்டங்களில் பேசியிருக்காரு. அப்போ கூட திமுகவில் இருந்த யாருமோ அல்லது திமுக கூட்டணியை சார்ந்தவங்களோ அல்லது எங்கள் அரசியல் எதிரிகளோ யாருமே இதில் வந்து வாரிசு முறை அதிமுகவில் இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாருன்னா என்ன காரணம்? இந்த குடும்பத்தில் வாரிசு முறைன்றது தலைமை பதவிக்கு அதிகார பதவிக்கு அவங்க குடும்பத்தை தவிர வேற வழி இல்லை. அந்த கட்சியிலே வேற யாரும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க உழைப்பால் இந்த கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்க, அது அதிமுக வந்திருக்காங்க. அவங்க வந்து அப்பா அரசியலில் இருந்து அவர் ஒரு பொறுப்புக்கு வராருன்றதுக்காக புள்ள வந்து இந்த கட்சியில இருந்து அரசியலில் இருந்து ஒரு பதவிக்கு வர்றது வந்து தப்பு இல்லை. ஆனால் கட்சியினுடைய தலைமை
இந்த கட்சியை இந்த குடும்பத்தில் சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு முதலமைச்சருக்கு வர முடியும், துணை முதலமைச்சருக்கு வரன்றது தான் வாரிசு உரிமைன்னு சொல்கிறோம். ஆனால் இவர் செங்கோட்டை என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த கட்சியில் இருக்கேன், அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் இந்த கட்சியில் இல்லை, அவங்க எந்த கட்சியில் வேணா இருப்பாங்க, யாருக்கு வேணா ஓட்டு போடுவாங்க. இவர் அதிமுகவில் இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் உடைச்சி அந்த தொகுதியில் இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் இவருக்கு அதிமுகன்ற பேரில் இவருக்கு உடைச்சி இவரை எம்எல்ஏ ஆக்குவாங்க, மந்திரி ஆக்குவாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நிலையில் அவர் இருக்காரு. அவர் நிலையை இவங்க பின்பற்ற அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு, அமைச்சராக இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிறாரு, மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா அவர் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து இந்த கட்சியில தானே இருப்பாங்க. இந்த கட்சியை விட்டு வேற கட்சி தலையீடு அதிகமாக இருக்கிறது, கட்சி நிர்வாகத்துல தலையீடு வந்து அதிகமா தலையீடு இருக்குன்னா இவர் தலையீடு இருந்து இத்தனை நாள் சொல்லியிருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், தலையீடுன்னா என்ன தலையீடு அது சொல்லு. நான் என்ன சொல்றேன், அவங்கள ஏதாவது பதவியில கொண்டு வந்து உட்கார வச்சாங்களா? அவங்க யாரையாவது கூப்பிட்டு நான் தான் இந்த கட்சி நீ இல்லைன்னு சொன்னாங்களா? நீ வந்து உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அப்படி செய்யாத காரணம் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உன் மேலதான் குற்றம் சொல்லியிருக்காங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய மனைவியோ மகனோ நீ வந்து சரியான ஆள் இல்லை, இந்த ஆள் அமைச்சராக வச்சிருக்காதீங்கன்னு சொன்னது யாரு? புரட்சி தலைவர் அம்மா எதுக்கு இவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க? எதுக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க? எதுக்கு வந்து தலைமை நிலை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க? அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர் வந்து இந்த கட்சிக்கு யோகியமாக நடக்கல, இந்த அமைச்சரவை இருப்பதற்குரிய தகுதி இல்லாதவர், இவர் வந்து ஒரு சரியான குடும்ப தலைவனாக கூட இல்லை, இந்த குடும்பத்தினுடைய தேவைகளையோ கடமைகளையோ அவர் புரிஞ்சிக்கல, அவர் வந்து ஒரு உல்லாச பேர்வழி, அவர் வந்து ஜாலியாக எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார், அவரை கொண்டு வந்து அமைச்சரவையில் வச்சுக்கிட்டு அவர் வந்து குடும்பத்தை மட்டும் இல்லை இந்த கட்சியை கெடுக்கிறாரு, இந்த கட்சியை மட்டும் இல்லை ஆட்சியை கெடுக்கிறாருன்னு சொன்னதுனால தான் அமைச்சரவை பதவியிலேருந்து எடுத்தாங்க. நீ வந்து குடும்பத்தை வந்து இந்த கட்சிக்கு விசுவாசமாக பயன்படுத்தலைன்றது தான் அதனுடைய பொருள். ஆக நீ வந்து குடும்பத்தில் இருக்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்க திமுகவுக்கு உடந்தையாக அவங்க வந்து செய்தி வெளியிடுவாங்க அல்லது உதவியாக இருப்பாங்கன்னா அது உன்னுடைய தலைமை பண்பு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிறவங்க அவங்களுடைய உறவினர்கள் மட்டும் இல்லை, அவங்க நண்பர்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததுனால தான் அவரை வந்து தொடர்ந்து அமைச்சராக வச்சுருந்தாங்க. அவரை என்னைக்கு அமைச்சராக அம்மா கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து ஒரே துறை பொதுப்பணித்துறை வந்து பல குற்றச்சாட்டுகளுக்கும் பல விவாதங்களுக்கும் இந்த அரசுக்கு பல நெருக்கடிகளை உருவாக்குன்ற துறை. அந்த துறையில் அவர் அம்மா என்னைக்கு அவரை நியமித்தாங்க அன்னையிலேருந்து அவர் தான் அந்த இடம். ஆனால் இவரை ஒரே ஒரு துறையில் ஏதாவது உருப்படியாக வச்சுருந்தாங்களா? இன்னும் சொல்ல போனால் இவருக்கு முன்னே தமிழ்நாட்டில் வளமான துறை பலமான துறை போக்குவரத்து துறை. இவரை வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக போட்ட உடனே 5 வருஷத்தில் இவர் திவால் பண்ணி நெட்டு வாங்குறதுக்கு 2 ரூபாய் நெட்டை வந்து 7 ரூபாய்க்கு வாங்கி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அந்த துறையை இது ஒன்று பிறகு அந்த துறையிலேருந்து மாற்றினாங்க. இவர் எந்த துறை இன்னைக்கு திமுக ஆட்சியில் கூட பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு இவ்வளோ நிலைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் எல்லா துறைகளிலும் அதிமுக ஆட்சியிலே இன்னைக்கு வந்து சிறந்த நிலை. டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க சொல்ல அந்த துறை சிறந்திருந்ததுனால தான் இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு மோசமான நிர்வாகத்துக்கு பிறகு கூட அந்த மருத்துவத்தில் முதலிடமாக இருக்கும். அது மாதிரி விவசாயத்தை எடுத்தீங்கன்னா காமராஜ் வந்து விவசாயத்துறை அமைச்சராக இருந்தது காலத்தில் கொண்டு வந்த திட்டம் குடிமராமத்து திட்டத்திலேருந்து ஒவ்வொரு திட்டமும் அது அந்த துறை இன்னைக்கும் சிறந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு சிறந்த அமைச்சர்களால் நிர்வகிக்கப்பட்டு நல்ல முறையில் இருந்தது. ஆனால் இவர்கிட்ட கொடுத்த பள்ளி கல்வித்துறை இவருடைய கவனத்திலேயோ இவருடைய கட்டுப்பாட்டிலேயோ இவர் வந்து அதில் வந்து ஒரு சிறந்த நிர்வாகியோ இல்லாதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த காலத்திலேயே ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் விட்டதனுடைய பாதிப்பு இன்னைக்கு அந்த துறையை சீரழிக்க அன்பில் மகேஷ் வந்து அதை இன்னைக்கு மோசமாக்கிட்டாருன்னா கூட செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க சொல்லி தீர்வு கண்டிருந்தா பல பிரச்சனைகள் தீர்வு கண்டிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு 3% இடைவெளி காரணம். அந்த 3% இடைவெளியை வந்து இழந்ததற்கு மிக முக்கிய காரணம் செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு வந்து பகிரங்கமா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும்
அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து திமுக ஆட்சி வேணும்னு விருப்பப்பட்டு ஆதரவு தந்தாங்க. அவங்க தான் தேர்தல் பணியில் இருந்த தேர்தல் அதிகாரிகளாகவும் இருந்தாங்க. அவங்க போட்டது தான் போஸ்டல் ஓட்டு. போஸ்டல் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வரலன்றதுனால அந்த 3% வந்து போஸ்டல் ஓட்டு வந்திருந்தா கூட நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். ஆக இந்த அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து அவங்க பகிரங்கமாக சொன்னாங்க. நான் நேரடியாக சொல்கிறேன், இன்னைக்கு சிறப்பு ஆசிரியர்களாக இருந்தாலும் இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் ஆசிரியர் பணியில் இருந்த அந்த வந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, இவங்க வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் தர அந்த வேற்றுமையை ஊதிய வேற்றுமையை நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துகிற போராட்டத்தில் அப்போ வந்து செங்கோட்டை இது தானே அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்ததுனால தானே அவங்க இவருக்கு ஆதரவு நிலையை எடுத்து அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் அவங்க பிரச்சாரமே பண்ணாங்கல்ல. அந்த சிறப்பாசிரியர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஓட்டு கேட்டோம், எங்கள் குடும்பத்தினர் ஓட்டு போட்டாங்க, நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் இந்த ஆட்சி வர்றதுக்கு, இந்த ஆட்சி எங்களை கவனிக்க மாட்டேன்னு. இன்றைக்கும் அவங்க வந்து நாங்கள் அதிமுக ஆட்சியிலேயாவது போராட்டம் நடத்தணும், அந்த உரிமை இருந்தது. இவங்க வந்து போராட்டம் நடத்தக்கூட விடலை. இந்த பள்ளி கல்வித்துறை அலுவலகத்துக்கு டிபி ஆஃபீஸுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன்றாங்க. அங்கே உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் வந்து போலீஸை வச்சு அகற்றுறாங்க. வர்றவங்களெல்லாம் வழியில் பஸ்லேயே கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு கண்டீரம் கம்பளையுமா நாங்கள் இந்த ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு அவங்க தர பலன் இதுவான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அன்றைக்கு செங்கோட்டையன் ஒழுங்காக கையாண்டிருந்தா, இவர் அலுவலகத்தில் உட்காந்து வேலையை பார்த்திருந்தா, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருந்தா, அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்திருந்தா அன்னைக்கே தீர்வு வந்திருக்கும். ஆனால் இவர் இதே நானே வந்து நான் நேரடியாக சொன்னேன், ஆர்கே நகர் தேர்தல் வர சொல்ல 2வது முறையான இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் அப்போ அந்த பிரதிநிதிகள் வந்தாங்க. நான் கூட்டின்னு போய் செங்கோட்டைங்கிட்ட பேசுகிறேன். அவங்க ஆதரவு அவங்க நிலைப்பாட்டை சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார், என்கிட்டயே சொன்னார், அதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் குமார், வேணும்னா அவங்களுக்கு கேட்குற இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன். அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருந்தது. அவங்க எங்கே போஸ்டிங்கில் இருந்தாங்களோ அங்கேயே இருக்கணும். ஒருத்தர் இந்த அவங்களுக்கு வந்து மாதத்தில் 15 நாள் வேலை, ஒரு 15 அரை நாள் வேலை. அதனால அவங்களுக்கு வந்து இருந்ததுனால அவங்க இதுக்காக வந்து ரொம்ப தூரம் போய் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து சொன்னாங்க, அதை மட்டும் நான் வந்து சரிப்படுத்தி தரேன், ஆனால் இவங்களை வந்து நிரந்தர வேலை இதெல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது, நிதிநிலை சரியில்லை. இவர் நிதியமைச்சர் சொல்ல வேண்டியதை முதலமைச்சர் சொல்ல வேண்டியதை இவரே என்கிட்ட சொன்னார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் வந்து அதிமுக மேலே அக்கறை இருந்தால் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா, இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்கள் நமக்கு எதிராக போகாமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது அதிமுக ஆட்சி. புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அப்பாயின்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்றதை அவர் உணர்ந்திருந்தாருன்னா அன்றைக்கே தீர்வு கண்டிருக்கலாம். அதனால் இவர் வந்து அதிமுகவில் வந்து எதையுமே செய்யாமல் சுகவாசியாக அலுவலகத்தில் கூட இல்லாமல் வீட்டில் அவரை நான் நீங்கள் எங்கே வேணால் கேளுங்க, பத்திரிகையாளர்கள் கூட எல்லாருக்குமே தெரியும், அவரை வந்து வீட்டில் பார்த்ததோ அலுவலகத்தில் பார்த்ததோ விட அவர் வந்து ஹோட்டலில் தங்கியிருந்த நாட்கள் அதிகம். இதை விட நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த அரசுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் இருந்தார்கள் என்றால் அது செங்கோட்டையன் மட்டும்தான். அதனால் இவர் வந்து நியாயத்தை பற்றியோ தர்மத்தை பற்றியோ இன்னும் கேட்டால் உழைப்பை பற்றியோ பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இவரால் இவரை உருவாக்கின அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொடுத்து அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இன்னைக்கு அவங்கள வந்து ஏறிட்டும் பார்க்காம இவர் என்னவோ பெரிய ஒரு ஜமீன்தார் மாதிரி அந்த பகுதியில் இருந்து அவர் அந்த தேர்தல் நேரத்தில் வந்து அம்மா கூட போகிறாரு. அம்மா வேண்டியவங்க அதிமுக தொண்டர்கள் அதிமுக கோட்டைன்றதுனால இவருக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர இவரை மாதிரி கட்சிக்கு துரோகம் பண்ணுற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தால் இவர் ஜெயிச்சே இருக்க முடியாது. அதனால் தொடர்ந்து இந்த கட்சியை வந்து அவர் யோகியமாக இருந்தார். எத்தனை வருஷம் 40 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாருன்னு சொல்கிறாருல்ல, அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு ஒரு ஆஃபீஸ் கூட இல்லை, அதிமுகவுக்கு ஒரு இடம் இல்லை.
இவர் உண்மையான ஒரு கட்சிக்கு உணர்வோடு இருந்தால், மாவட்ட செயலாளர் இருந்தால் ஒரு அலுவலகம் கட்டியிருக்கணும்ல. எல்லா மாவட்டங்களையும் அலுவலகம் இருக்குல்ல. இவர் அதை கூட செய்யல. அவர் அதிமுகவுக்கு எதையுமே செஞ்சதில்லை. சும்மா ஏமாத்திக்கிட்டு ஒயிட் காலர் பொலிட்டிஷியன் நினைச்சிட்டு இவர் சுகபோகியாக அலைஞ்சாரை தவிர, அவரால் பல அவமானங்களை அதிமுக தொண்டர்கள் சந்தித்தாங்களே தவிர, அவர் இந்த கட்சியை பெருமைப்படுத்துகின்ற செயல் எதுவும் செய்யலை. ஆனால் அவர் எதுலேயுமே தன்னை விவாதங்கள்லையோ இல்லை எதிர்ப்புலையோ காட்டாதனால திமுக, நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், நீங்கள் அவர் இந்த ஸ்டாலின் ஆட்சி 4.5 வருஷம் ஆச்சுல்ல, என்னைக்காவது ஒரு நாள் அவர் தூக்கத்திலையாவது ஸ்டாலினை எதிர்த்து பேசியிருக்காரா? இந்த ஆட்சியினுடைய பாதிப்புகளை எங்கேயாவது ஒரு மீடியாவில் பேசியிருக்காரா? சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? கூட்டத்தில் பேசியிருக்காரா? இவர் விசுவாசியா மாறிட்டு இருக்காரு. விசுவாசி இல்ல, எதையும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாரு. எவனோ அடிச்சுக்கிட்டோம் போடுறான், எவனோ இது வந்துட்டு அவன் ஓட்டு போடுறான், கட்சிக்காரன் ஆடிப்பட்டான்னா, உதப்பட்டான்னா, பொதுமக்கள் கஷ்டப்பட்டான்னா, நமக்கு அதிமுக பேரை சொல்லி ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிடலாம். யாரோ வேலை செய்ய, இவர் தொகுதியில் இவர் நின்னா கூட இவர் வேலை செய்ய போகிறது கிடையாது. இவர் அம்மா கூட போகிறேன்னு போயிடுவார். அங்கே இருக்க தொண்டை இவருக்காக போய் ஓட்டு கேட்டு கையில் காலில் விழுந்து அவனுக்கு 1000 மனவேதனை இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சிட்டு, சரி இவரை வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்களே, அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, இவர் ஜெயிச்சிருவார். இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதிமுகன்ற லேபிளில் அவர் இருந்ததுனால அவருக்கு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அதிமுகவிலிருந்து இவரை பகச்சிக்க வேணான்றதுக்காக தொண்டர்கள் ஒரு சில இவருக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் பாதி பேர் வந்துட்டாங்க, இன்னும் மீதி பேர் விரைவில் வந்துடுவாங்க. அதனால் இவர் எப்போ திமுகவினுடைய பி டீம்ன்றத வெளிப்பட்டதோ அதுக்கு பிறகு அதிமுக உண்மையான தொண்டர் யாரும் இவர் பின்னால் போக மாட்டாங்க. அதனால் அந்த அவர் பி டீம் இல்லை, நான் ஒரிஜினல் டீம்னு மாற்றிட்டார்ன்றதுக்காக அதிமுக மேலே, திமுக மேலே இருக்கிற துடைக்க முடியாத களங்கத்தை, அழிக்க முடியாத அந்த கருத்தை இவர் அதிமுக சுமத்துறது மூலமாக இவர் பேலன்ஸ் பண்ணுறாரு. அதிமுக அப்படிதான். அதனால் திமுகவை நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களுக்கு இவர் வழிகாட்டுறாரு. இவரை நம்புகிற அளவுக்கு யாரும் முட்டாள் இல்லை. இவர் அதிமுகன்ற லேபிளில் இருந்ததுனால அவருக்கு மரியாதை கொடுத்தோம். இனி தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு அதிமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது, தடுக்கணும். அதிமுகவை கட்சியையே பிளவுபடுத்தணும், ஒழிக்கணும், அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சவாலாக இருக்கிறது அண்ணன் எடப்பாடியார். எடப்பாடியாரை வீழ்த்தினாதான் அதிமுகவை அழிக்க முடியும், அதிமுகவை ஒழிக்க முடியும், அதிமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்க முடியும்னு இன்னைக்கு எங்களுடைய அரசியல் எதிரிகள் அதை திட்டமிட்டு செய்கிறாங்க. அதுக்கு செங்கோட்டையன் போன்ற கைக்கூலிகள் இன்னைக்கு துரோகிகளாக மாறி அவங்க கிட்ட அவங்க எடுத்து வீசுகிற எச்சல் பதவிகளுக்காக இன்னைக்கு இரையாகியிருக்காங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், இன்னைக்கு வேணா பாருங்கள், அடுத்த தேர்தலில் செங்கோட்டையை திமுக ஆதரவோடு நிற்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு அதிமுக தொண்டர்களாக விழிச்சுக்கிட்டாங்க. இனிமேல் பட்டு அவருடைய நடவடிக்கைகள் சரியா இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓராண்டாவே அவர் திமுகவுக்கு கைக்கூலியாக மாறிட்டாரு, அதனால் அவர் நடிக்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அதிமுகவில் நின்று ஜெயிக்க முடியாது, அதிமுக தொண்டர் வேலை செய்ய மாட்டாங்கன்றதுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறதுனால, அதனால் இவர் இனி அதிமுகவில் நம்மளுடைய அந்த ஏமாற்று வித்தை எடுபடாது, நம்மளுடைய சுகபோக வாழ்க்கை தொடராதுன்னு புரிஞ்சிட்டதுனால அவர் திமுகவை நாடி போயிருக்காரு. திமுக தான் அவருக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பை வழங்கன்னு நினைக்கிறாரு. அது அவர் நினைப்பு எதுவான வேணா இருக்கலாம். ஆனால் அதிமுகவை அவரை இவர் இல்லை, செங்கோட்டையனை போல எத்தனையோ பேரை, செங்கோட்டையனுக்கு தாத்தாவுகளெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க. இவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி 2026 முதலமைச்சராவது உறுதி. அதை தடுக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கே முடியாதுன்னு சொல்ல செங்கோட்டையன் போல தூசுகளுக்கு என்ன? அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. முதலமைச்சர் எடப்பாடியார் 2026 ஆட்சி அமைப்பது உறுதி. இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் ஏற்பட்ட சீரழிவுகள், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயம் தீர்வு காணப்படும். ஒரு நல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உருவாக்குவார். ஆசிரியர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் விரிவாதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.